நிறைய பேருக்கு ஆண் பெண் இருபாலருக்குமே வெரிகோஸ் வெயின் அதிகமா இருக்கு. தொடையிலேருந்தே ஒரு சிலருக்கு ஆரம்பிச்சிருது, ஒரு சில கண்டகால கீழே நிறைய இருக்கு, ஒரு சிலருக்கு அந்த நரம்பு வெடிச்சு ரத்தம் வர்றது தெரியுது இல்ல. அந்த அளவுக்கு அந்த இடத்துல உணர்வற்ற இருக்காங்க. ரத்தம் சர்க்குலேஷன் கம்மியா இருக்கு, அந்த இடத்துல அந்த நினைப்பே வருது, உணர்வே வரதுலன்றாங்க. ஒரு சிலருக்கு பெயின் தாங்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்கு. இதை எவ்வளவு சிவியர் இருந்தாலும் 2 மாசம் சரி பண்ணிடலாம்னு சொல்றீங்களா? இது எப்படி சாத்தியம்? வெரிகோஸ் வெயின் ஏன் வருது? வந்தா அந்த 2 மாசம் சரி பண்ண முடியும்னு ஆணித்தனமா சொல்றீங்களா? ஏன் அவ்வளவு ஆணித்தனமா சொல்றீங்க? முதல்ல வெரிகோஸ் வர்றதுக்கு காரணம் நின்னுட்டே ரொம்ப நேரம் நின்னுட்டே வேலை செய்யறது. அந்த மாதிரி தொழில் நிறைய பேருக்கு இருக்கு. நின்னுட்டே தான் இருக்கணும் 8 மணி நேரம் 10 மணி நேரம். அவங்களுக்கு நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய சத்து பொருட்கள் இல்லாததுனால நரம்புகளுக்கு உள்புறம் இருக்கக்கூடிய அந்த வால்வுகள் பலவீனமாய் தொங்கிருக்கு. அப்போ ரத்தம் கீழிருந்து மேலே ஏறும் பொழுது, பம்பிங் ஆகும்போது அங்கங்க ஏற முடியாம அந்த ஒவ்வொரு வால்வும் தடை பண்ணா தான் அடுத்த செக்ஷன் ஏறும். அப்போ அந்த வால்வு வீக் ஆகி இப்படி தொங்கிடுச்சுன்னா அந்த ரத்தம் மீண்டும் கீழே இறங்குமா? அப்ப அந்த இடத்துல நரம்பு பெருசாயிட்டே இருக்கும், அங்க ரத்தம் நின்றுட்டே இருக்கும், மெல்ல உள்நோக்கி கொஞ்சமா போயிட்டு இருக்கும், வால்வு எல்லாம் வீக் ஆயிரும். அந்த வால்வு வீக் ஆகிறதுக்கு காரணம் ஜிங்க் அப்படிங்கிற ஒரு சத்து பற்றாக்குறை. அது அந்த நரம்பு பலம் இல்லாதவங்களுக்கும், நின்றுட்டே வேலை செய்யறவங்களுக்கும், நடந்துட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும், நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களுக்கும் வெரிகோஸ் வந்துடும். அது ஆண் பெண்கள் 2 பேருக்குமே இருக்கு. நிறைய நேரம் நின்று சமைச்சிட்டே இருக்காங்களா, அவங்களுக்கும் சிலருக்கு நரம்பு பலம் கொடுக்கக்கூடிய சத்து பொருட்கள் இல்லாதனால அது வருது. அவ்வளவுதான். அந்த சத்து இருந்துக்கிறவனுக்கு வராது. நல்ல எனர்ஜியா இருக்கிறவங்க, நல்ல உடற்பயிற்சி, நல்ல சத்தான உணவுகள் சாப்பிட்றவங்களுக்கு வராது. எல்லா சத்தும் சாப்பிட்றவங்களுக்கு நட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடணும், ஜிங்க் இருக்கக்கூடிய உணவு வகைகள் அதிகமாக எடுத்துக்கணும். அப்படி இருக்கவனுக்கு வராது. வந்துருச்சு, என்ன பண்றது? அது நரம்பு நல்லா சுருண்டிருக்கும். சுருண்டிருக்கிறதோடையே பல காலம் இருப்பாங்க. பெரிய பெரிய சுருண்டு பாம்பு மாதிரி இருக்கவங்கலாம் வெடிக்காம புண்ணாகாம நல்லா தான் இருக்காங்க. ஒரு சிலருக்கு என்ன ஆகுதுன்னா கீழ்ப்பகுதி வெடிச்சு ரத்தம் ஒழுகி அந்த இடம் புண்ணாகி புண்ணு ஆறாம இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாத்துக்குமே உள் மருந்து கொடுத்து தான் வெளியும் பிரயோகம் பண்ணணும். வெளி புண்ணுக்கு மட்டும் மருந்து போட்டு ஆறாது, நல்லா ஆகாது. அப்படி இருக்கிறதுனால இதுக்கு என்னென்ன சத்து பொருட்கள் வேணும்னு நம்ம ரிசர்ச் பண்ணி இந்த ஒரு கேப்சூலுக்குள்ள அத்தனை சத்து பொருட்களும் வெரிகோஸ்க்கான பொருட்களை அடக்கிட்டோம். இத ஒண்ணு காலையில ஒண்ணு நைட் ஒண்ணு, இது காலையில ஒண்ணு நைட் ஒண்ணு. ஆமா, அஸ்வகந்தாலையும் சாப்பிட்டுட்டு இந்த மாத்திரை வாயில போட்டு கொஞ்சம் பால் குடிச்சிட்டோம்னா அது ஜீரணமாகி நரம்புகளில் இருக்கிற வால்வுகளை பலப்படுத்திடுது. அப்புறம் ரத்த ஓட்டம் சீராகுது, ரிட்டர்ன் பிளட் ஹார்ட்டுக்கு நல்லா வருது. ஹார்ட்டோட பவரையும் அதிகப்படுத்துறதுக்கு இதுல மருந்து இருக்கு. ஹார்ட் பம்பிங் பவர் அதிகப்படுத்துறதுக்கும் இதுல மருந்து இருக்கு. அந்த கூட்டு கலவை தான் இது. அதனால இது சத்தெடுத்து செய்யறது எல்லாமே. அந்த வெரிகோஸ் நரம்பு வால்வுகள் சரியாகிறதுனால முறையாகி மெல்ல 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 சுருங்கி அந்த இடத்துல புடைப்பு இல்லாம மாறுது. அது ஒரு பொம்பளைக்கு மட்டும் 1 மாசத்துல மாறிடுச்சு. பாவம், அந்த பொம்பளைக்கு அந்த அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் 1 மாசத்துல மாறும் நம்ம சொல்லி ஒரு மனசை இது பண்ணக்கூடாது. ஒருத்தருக்காச்சும் 1 மாசத்துல, மற்றவங்களுக்குலாம் 2 அல்லது 3 மாசம் கூட ஆகலாம். நல்லா ஆயிடும். இதுக்காக சர்ஜரி அது இதெல்லாம் பண்ண வேண்டியது, சர்ஜரி தேவையில்லை. அதனால இந்த எண்ணெயை கீழிருந்து மேல் நோக்கி இது வெரிகோஸ் ஆயிடும். இத கீழிருந்து மேல் நோக்கி இப்படி 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 தேய்க்கணும், தேய்ச்சி விட்டுட்டே இருக்கணும். அப்ப அந்த பிளட் இந்த எண்ணெய் பசையினாலையும் தீவிர சுகத்தினாலையும் அந்த கீழே இருக்கிற பிளட் மேல் நோக்கி ஏறி பழகிக்கும். அது போய் இவங்களும் சர்வாங்காசனம் பண்ணணும். சர்வாங்காசனம் பண்ணிட்டு இருந்தா ரிட்டர்ன் பிளட் வந்துருமா? அப்ப அங்க லோடு இருக்காதா? அதையும் பண்ணிட்டு இந்த மருந்தையும் சாப்பிடணும். இதை சாப்பிட்டுட்டு இருந்தாச்சுன்னா தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்தா 3ஆவது நாள் வலி நின்னவங்களா இருக்காங்க. நல்ல வலின்னு சொன்னவங்க இந்த செட்டை சாப்பிட்டு இந்த எண்ணெய் தேய்ச்சி 3ஆவது நாள் வலி நின்று. அதுபோக கீழே புண்ணாயிருச்சு இருக்கு. அந்த புண்ணு ஆறாம நீண்ட நாள் இருக்கும். ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, கிரீம் போடுவாங்க, ஒன்றும் நல்லா ஆகுறது இல்லை. அதுக்கு இந்த உள்மருந்து சாப்பிடும் போது நாம புண்ணாத்திர மருந்து கொடுக்கணும். அதுக்கு சில கிருதங்கள், ஒரு நெய் இருக்கு, ஒரு எண்ணெயும் இருக்கு, மத்தன் தைலம்னு ஒரு எண்ணெய் இருக்கு. எது தேவையோ அந்த நேரத்துல அது கொடுப்போம். நீரா ஒழுகிட்டு இருந்ததுன்னா கடுக்காய் தூளும் மஞ்சளும் கலந்து அந்த எண்ணெயோட கலந்து அங்க வச்சு அப்பிட்டோம்னா நாளடைவில் அந்த புண்ணு ஆறிடும். இப்படி நம்ம சூழ்நிலைக்கு தகுந்தபடி நாம இந்த இயற்கை மருந்துகளை கொடுத்து வெரிகோஸ் நரம்பையும் குணப்படுத்தி அவங்க சந்தோஷமா வாழ வைக்கிறோம். வர்றதுக்கான காரணங்கள் 1000 இருக்கலாம், ஆனா தீர்த்துக்கிறதான மருந்தும் இருக்கு. அதை நம்பணும், அவ்வளவுதான். தீராது, இது ஆபரேஷன் தான் வழிங்கிற ஒரு நினைவோ நிச்சயமோ யாரும் படுத்திக்காதீங்க. அதெல்லாம் வேண்டியது. ஆபரேஷன் அந்த தாட் உங்களுக்கு வேண்டாம். ஆபரேஷன் சூழ்நிலை இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் எல்லாம் வரும்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் நிறைய நல்ல மருத்துவர்கள் இது செய்யறாங்க, நானும் செஞ்சிட்டு இருக்கிறேன். அதனால தெரிஞ்ச இடத்துல நல்ல மருத்துவர்கள்ட்ட வாங்கி சாப்பிட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். ஏன் வெரிகோஸ் வெயின் அது உங்களுக்கு தொடையில இருந்தாலும் சரி, கெண்டைக்காலில் இருந்தாலும் சரி, இல்லை விதைப்பகுதியில் இருந்தாலும் சரி,
ஆண் பெண் இருப்பாளருக்குமே இருக்கிற பொதுவான வெரிகோஸ் வெயின். அதுக்கு முக்கியமா உங்களுக்கு ஆப்ரேஷன் தேவையே இல்லைன்றாரு. அது வேலைக்கு நீங்க மருந்து வாங்கி சாப்பிட்டு சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த நரம்பை எடுத்துட்டோம்னா திருப்பியும் அந்த இடத்துக்கு போற நரம்பு முக்கியமான அதாவது உடல்ல இருக்க எல்லா நரம்பும் முக்கியமானதுங்க. ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு வேலையை செய்யும். அந்த இடத்துல இருக்கிற நரம்பை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு திருப்பி எந்த நரம்பை வச்சு ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துவீங்க? அதனால மனுஷன் உறுப்புல இருந்து எந்த ஒரு உறுப்பையும் எந்த ஒரு செல்லையும் நம்ம எடுக்கவே கூடாது. அது கடவுள் கொடுத்தது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும். சாதாரணமாக சொல்றாங்க பித்தப்பையை எடுத்துட்டேன்றாங்க. பித்தப்பை எடுத்துட்டு அதனுடைய வேலையை கல்லீரலில் செய்யுங்க, அதுக்கப்புறம் ஜீரணமே ஆகாது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதனால நான் சொல்றது என்னன்னா, ஐயா சொன்ன மாதிரி தான், வெரிகோஸ் வெயினா யோசிக்கவே வேண்டாம். இப்படிப்பட்ட காம்பினேஷன் உள்ள மருந்துகள் எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை கண்டிப்பா செய்யுங்க. உங்களுக்கு இது மாதிரி மருந்து தேவைன்னா கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.